இன்னைக்கு படித்த இளைஞர்கள் வேலைன்னு வரும்போது வேலை கிடைக்கலன்னும் போது எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். உங்கள் கோலை வந்துட்டு வேலைக்கு ஆரம்பிக்கும் போதே உடனே கோலை போட்டணும்னு நினைக்காதீங்க. கோல் போகிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். எந்த வேலை கிடைக்குதோ அதில் உங்களை சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கிங்க, மாற்றிக்கிங்க. ஒரு கட்டத்தில் வரும்போது உங்கள் கோல் எதுவோ அப்போ செய்யுங்க. பல வேலை செய்யும்போது பல எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணலாம். நாட்டில் யார் படித்த படிப்புக்கு உண்டான வேலையை பார்க்குறாங்க? சித்தர்கள் சொல்லக்கூடிய டிப்ஸு. உங்கள் வீட்டு ஹாலில் முகம் பார்க்குற கண்ணாடி ஹாலில் வைங்க. அந்த கண்ணாடிக்கு எதிர்க்க தோகையை விரித்து கொண்டு நிற்பது போன்று 2 மைல். 1 வாரம் 4 நாள் 10 நாள் 2 வாரம் அவ்வளோதான், வேலை கிடைச்சிடும். நீங்கள் ஆசைப்பட்டு கார் வாங்கியிருப்பீர்கள். அந்த கார் உங்களுடைய பிறந்த தேதிக்கு அந்த காரினுடைய பெயர், பிராண்டு அண்டு கம்பெனி நேம் உங்கள் டேட்டுக்கு அது கனெக்ட் ஆகணும். உங்கள் பிறந்த தேதிக்கு அது கனெக்ட் ஆகிடுச்சின்னா அந்த காரு உங்களோட பயணிக்கும். அந்த கார் மூலயமாக நீங்கள் அடுத்த உச்சத்துக்கு போயிடுவீங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு கனெக்ட் ஆகாத பட்சத்தில் அந்த கார் உங்களிடம் தங்காது. உங்களை விட்டு நான் விலைக்கு போகிறேன், என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த கார் உங்களுக்கு எவ்வளோ விலகிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அவ்வளோ செய்யும். நீங்களும் இப்போ அமுச்சு விட்ருவீங்க, அது போயிடும். ஆனால் சில கார் இருக்குது, அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அது காரணம் உங்கள் டேட்டுக்கு ஆப்டாக இருக்குது, பொருந்திருச்சு, பொருத்தமாக இருக்குது. உங்கள்கிட்ட அது இருக்கணுமா அது உங்கள்கிட்ட இருக்கணுமான்னு முடிவு வந்து நீங்களும் பண்ணுங்க, அதுவும் பண்ணும். அது யார் யார்கிட்ட இருக்கணுங்கிறது அந்த காரும் கம்பெனி டிசைட் பண்ணிடும். உங்கள் வாழ்க்கை வளர்ச்சி அந்த கார் வந்து ஒரு காரு 4 கார் ஆகிக்கிறோம். வணக்கம், ஃபார்மேட் நியூமராலஜி. உங்கள் மகதன் சேகர் ராஜா உங்களுடன் வழக்கம் போல் புது டிப்ஸு நல்ல தகவலோடு தான் வந்திருக்கிறேன். இன்றைக்கு என்ன சொல்ல போகிறேன்? இன்றைக்கி படித்த இளைஞர்கள் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை படிச்சிருக்கிறாங்க. அவங்களால எதை முடியுமோ அதை படிச்சிருக்கிறாங்க. அவங்க வீட்டில் வசதி என்ன வசதியோ, வசதிக்குள்ளே படித்தாங்க சொல்லணும், வசதிக்கு மீறி தான் படிச்சிருக்கிறாங்க. அது எல்லார் வீட்டுக்கும் பொருந்தும். அப்படி கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வேலைன்னு வரும்போது வேலை கிடைக்கலன்னும் போது எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். உண்மையிலே மனசு கஷ்டமாக இருக்கும். காரணம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று மட்டும் ஒரு டிப்ஸாக கூட எடுத்துக்கங்க. நீங்கள் படித்தது எதுவாகனாலும் இருக்கலாம், ஆனால் வேலை செய்கிறது இதுதான்லாம் கிடையாது. அதுவும் எதுவானாலும் இருக்கலாம். உங்கள் கோலை வந்துட்டு வேலைக்கு ஆரம்பிக்கும் போதே உடனே கோலை போட்டணும்னு நினைக்காதீங்க. கோல் போகிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். எந்த வேலை கிடைக்குதோ அதில் உங்களை சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கிங்க, மாற்றிக்கிங்க. ஒரு கட்டத்தில் வரும்போது உங்கள் கோல் எதுவோ அப்போ செய்யுங்க. ஏன்னா பல வேலை செய்யும்போது பல எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணலாம். இது சின்ன டிப்ஸ், விட்டுருங்க. இந்த வேலையே கிடைக்கணுமே, நாங்கள் அதுக்கு தானே செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். நாட்டில் யார் படித்த படிப்புக்கு உண்டான வேலையை பார்க்குறாங்க? அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. நீங்கள் எதனாலும் படிங்க, எந்த வேலைனாலும் செய்யுங்க, ஆனால் காசு சம்பாதிக்கணும். அதுதான் கோல். வேலை கிடைக்கணும், அதுக்கு தான் சொல்ல போகிறேன், உங்களுக்கு அதுக்கு தான் வந்திருக்கேன். உங்கள் வீட்டு ஹாலில் ஒரு மிரர் எடுத்து வைங்க. வேலை கிடைக்கிறதுக்கு தான் சொல்கிறேன். இது ஒரு கைண்ட் ஆஃப் டிப்ஸு, சித்தர்கள் சொல்லக்கூடிய டிப்ஸு. ஒரு கண்ணாடி, முகம் பார்க்குற கண்ணாடி ஹாலில் வைங்க. அந்த கண்ணாடிக்கு எதிர்க்க 2 மைல் தோகையை விரித்து கொண்டு நிற்பது போன்று 2 மைல் கண்ணாடிக்கு ஆப்போசிட்டில். அப்படியே நீங்கள் இந்த கண்ணாடியில் பார்த்தா அந்த மைல் அப்படியே தெரியணும். அதில் அப்படியே எதிராக வைங்க. 1 வாரம் 4 நாள் 10 நாள் 2 வாரம் அவ்வளோதான், வேலை கிடச்சிடும். அப்போ வேலை இல்லாத அத்தனை பேருக்கு பொருந்துமா? வேலை இல்லாத அத்தனை பேருக்கு தான் இந்த கொடுக்குற டிப்ஸ். வாஸ்து இது ஒரு கைண்ட் ஆஃப் வாஸ்து. அவ்வளோ பேர் இருக்கும், படித்த இளைஞர்கள் அவ்வளோ பேர் இருக்கும். எதாவது வேலை கிடைச்சிடும். 100% வேலை. இது வந்து வேலையை கொடுத்துருமா? எல்லாத்துக்குமே ஒரு சக்தி இருக்குது. ஒவ்வொரு பறவைகளுக்கும் இறைவன் ஒரு சக்தியை கொடுத்துருக்கிறார். இந்த முன்ன சொன்ன பாருங்கள், புறாவுக்கு ஒரு விபத்தை தடுக்கக்கூடியது, அந்த சக்தியை புறாவுக்கு கொடுத்துருக்காரு இறைவன். இப்போ மயில் சொன்ன பாருங்கள், இந்த சக்தியை மயிலுக்கு கொடுத்துருக்கிறாரு. உங்கள் வீட்டு ஹாலில் ஒரு கண்ணாடி, முகம் பார்க்கும் மிரர் கண்ணாடி, அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டில் 2 மைல் தோகை விரித்து கொண்டு நிற்பது போன்று, அவ்வளோதான். கண்ணாடி முன்னாடி வைங்க. படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும், நடக்கும். வைத்து விட்டு ரொம்ப நாள்லாம் வெயிட் பண்ண வேண்டாம், ஷார்ட்லி கிடைச்சிரும். 4 நாள் வச்சு 2ஆம் நாள் அன்றைக்கே கிடைக்கும். அதிகப்படி 30 நாள் வச்சுங்க, நான் அதிகமாகவே சொல்லிக்கிறேன். அவ்வளோ நாளில் தேவையில்லை. 1 வாரம் 4 நாள் 10 நாள் டக்கு எல்லாத்துக்கும் உலகம் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் கிடைக்கிறதுனால என்ன ஆகுது, 1 மாதம் சொல்லிக்கலாம். அதுக்காகத்தான் அந்த நாள் வைங்க. எப்படி கிடைக்கிது பாருங்கள். அடுத்ததாக இதிலே உங்களுக்குள்ள ஒரு சின்ன இன்னொரு டிப்ஸு. இது வேலை படித்த இளைஞர்களுக்காக சொல்லப்படுகிறது. அதுக்குன்னு இப்போ வேலை இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கிங்க. வேலை இருக்குது, செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, நல்லா தான் போயிட்டுருக்கு. இல்லையா நாங்கள் இதையே வச்சு இந்த வேலையிலேருந்து வேறு ஒரு வேலைக்கு மாற்றுறோம், அப்போ போய் இது நாங்கள் வச்சுக்கிட்டேன். ஏங்க உங்களுக்கு தான் வேலை இருக்க, நீங்கள் அதை செய்வீங்க. வேலை இல்லாதவங்களுக்கு தான் சொல்கிறேன். அதே மாதிரி சிறு தொழில், குறு தொழில், சின்ன தொழில், பெரிய ஃபேக்ட்ரிகளுக்கு இல்லை, அது வேறு ஒரு சூழலில் சொல்கிறேன்.
வேறு நிகழ்வில் சொல்கிறேன், வேறு எபிசோடில். சிறு தொழில், குறு தொழில், சின்ன சின்ன தொழில் அப்படி செய்கிறவங்க அவங்களுடைய இடத்தில் வட மேற்கு பகுதியில் ஒரு பாக்ஸ் மாதிரி செய்யுங்க, இல்லை ஒரு வாளி, அதில் நல்லா பச்சை பெயிண்ட் அடிச்சிருங்க. அடிச்சுட்டு அந்த பிளேஸில் அதை ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருங்க. பிஸ்னஸ் எப்படி நடக்குன்னு பாருங்கள். வாஸ்து சின்ன சின்னதாக சொல்கிறீங்க, அது இவ்வளோ வேலை செய்யுமா? அதெல்லாம் செய்யுங்க. இப்போ தென்மேற்கு பகுதி உங்கள் பில்டிங்கிலே ஹைட்டாக இருக்கணும். வாட்டர் டேங்க்லாம் எதுக்கு அந்த பக்கம் வைக்கிறோம்? உங்கள் பில்டிங்லேயே அங்கே தான் இருக்கணும். ஒன்று குளுமையாக இருக்கிறதுக்கு, இன்னொன்று வந்துட்டு உங்கள் வீடு சதுரமாக இருக்குது, ஹைட்டாக ஒரு இடம் இருக்கணும்னாக்கா தென்மேற்கு பகுதியில் இங்கே தான் இருக்கணும். தெரிஞ்சு வச்சுட்டா பரவாயில்ல, தெரியாமல் வச்சுட்டா, வைக்கவே இல்லை, மாற்றி வச்சுட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லை, பச்சை மூங்கில் இருக்குது பாருங்கள், மூங்கில் கொம்பு. அந்த மூங்கில் கொம்பை உங்கள் பில்டிங்க்கு அதுக்கு மேலே உயரமானது ஹைட்டாக வழக்கமாக உள்ளதை விட கூட 2 அடி 3 அடியை அந்த சவுத் வெஸ்ட்டில் அந்த பகுதியில் வச்சுருங்க. சவுத் வெஸ்ட்டில் தான் வைக்கணும். இப்போ பணம் எப்படிலாம் வருவாய் வந்துக்கிட்டே இருக்குன்னு பாருங்கள். அது பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பச்சை மூங்கில் கொம்புக்கு வேலை செய்யுது இல்லை, எல்லாத்துக்கும் செய்யும். அது பேர் தான் வாஸ்து. நீங்கள் ஆசைப்பட்டு சந்தோஷமாக பிரயாணம் சிறப்பாகவும் இருப்பதற்காகவே ரொம்ப கடினப்பட்டு தான் வாங்கிடும். கார் வாங்கியிருப்பீர்கள், அந்த கார் உங்களுடைய கார், ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்குனீங்க. மாதம் அதுக்கு இஎம்ஐ நீங்கள் தான் கட்டுறீங்க. அந்த கார் உங்களுடைய பிறந்த தேதிக்கு அந்த காரினுடைய பெயர், பிராண்டு அண்டு கம்பெனி நேம், நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, நீங்களே போய் உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுது. சொல்கிற இவ்வளோ விஷயத்த சொல்கிற எனக்கு கேட்டு நீங்களும் நிறைய நாலேஜ் வளர்த்துட்டீங்களே, அதெல்லாம் போடுவீங்க. உங்கள் டேட்டுக்கு அது கனெக்ட் ஆகணும். அந்த கார் நீங்கள் வச்சுருக்கிற கார், அந்த பிராண்டு நேம், அந்த கம்பெனி நேம் உங்கள் பிறந்த தேதிக்கு அது கனெக்ட் ஆகிடுச்சின்னா அந்த காரு உங்களோட பயணிக்கும். அந்த கார் மூலயமாக நீங்கள் அடுத்த உச்சத்துக்கு போயிடுவீங்க, தொழில் ரீதியாகவும் சரி, வாழ்க்கையின் வளர்ச்சி மூலயமாக. அது உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு கனெக்ட் ஆகாத பட்சத்தில் அந்த கார் உங்களிடம் தங்காது. உங்களை விட்டு நான் விலைக்கு போகிறேன், என்னை விடுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த கார் உங்களுக்கு எவ்வளோ விலகிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அவ்வளோ செய்யும், நீங்களே இப்போ அமுச்சு விட்ருவீங்க, அது போயிடும். அது இஸ் ட்ரூ, அது உண்மை, அது மறுக்க முடியாத உண்மை அது. ஆனால் சில கார் இருக்குது, அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அது காரணம் உங்கள் டேட்டுக்கு ஆப்டாக இருக்குது, பொருந்திருச்சு, பொருத்தமாக இருக்குது. அப்போ பொருத்தமாக உள்ள காரை நீங்கள் உங்கள் பிறந்த தேதிக்கு பொருத்தமாக உள்ள பிராண்டு அண்டு கம்பெனியை வாங்கிட்டீங்கன்னா அந்த கார் மூலயமா உங்கள் வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக இருக்கும். கஷ்டப்பட்டு தான் வாங்குறீங்க, அது இல்லைன்னு சொல்ல. உங்கள் வாழ்க்கை வளர்ச்சி அந்த கார் ஒரு கார் 4 கார் ஆகிக்கிறோம். ஆமாம், ஒரு கார் 4, இப்போது ஒரு கார்லேருந்து நம்ம 4 கார், ஒரு கார் டியூ கட்டுறதுக்கு பெரும் கஷ்டம். 4 கார் டியூ அனாவசியமாக கட்டுறோன்னா இப்போ உங்கள் வளர்ச்சி இருந்தால் தானே கட்ட முடியுது இல்லைங்களா? அப்போ அந்த காரு உங்களுக்கு அந்த பிராண்டு, அந்த கம்பெனி, அதெல்லாம் நீங்களே போட்டுக்குங்க. நான் அதை சொல்லவே மாட்டேன், அதை சொல்லக்கூடாது. அவங்கவுங்க வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்டது நீங்கள் தான் உட்காந்து போடணும். ஆமாம், இந்த பிராண்டு, இந்த கம்பெனி உங்கள் டேட்டுக்கு ஓகேவா, ஆடி தள்ளுங்க. ஒரு கட்டத்தில் ஒரு 4-5 பிராண்டு கம்பெனிக்காரும் உங்களுக்கு உங்கள் டேட்டுக்கு ஒர்க் அவுட் 4-5 வாங்குவீங்க. ஏங்க உங்கள் வளர்ச்சி பெருசாக இருந்ததுனாக்கா கார் கம்பெனியில் சந்தோஷம் தானே படுவாங்க. ஒவ்வொரு பிராண்டில் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க, ஏன் இருக்கக்கூடாது? அதெல்லாம் நடக்கும். ஆனால் அது ரொம்ப முக்கியம், அதுதான் அங்கே இருக்கிறது. சில பேர் அதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சில பேர் மைண்டு வாய்ஸ்க்கு பேசுகிறது எனக்கு கேட்குது சார். சில பேர் பெரும் கோடீஸ்வரர் இருக்கிறாங்க சார், அவங்க நாட்டில் எந்த காரணாலும் வாங்கி வச்சுப்பாங்க சார், ஒரு கார் விட மாட்டாங்க, எல்லா பிராண்டும் வாங்கி வீட்டில் வச்சுக்கிறாங்க. ரைட்டு, வசதி இருக்குது, காசு இருக்குது, வாங்கிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு பொறுத்த இல்லாத கார் தானே சார் வாங்கியிருக்காங்க தான், யார் இல்லைன்னா. ஆனால் அந்த காரில் அவங்க போயிருக்கவே மாட்டாங்க கடைசி வரைக்கும். அது சும்மா தான் ஓரமாக நிற்கும். அது இவங்க கூட ட்ராவல் பண்ணால் அதுக்கு தயார் இல்லை. நம்ம கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு நாம் தயார்ன்றதை விட அது நம்ம கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு தயார் இல்லை. அதெல்லாம் உண்மை. செக் பண்ணி பாருங்கள். என்ன கேட்பீங்க, ஆமாவான்ட்டு. நீங்கள் அப்படி தான் சோஃபார் இது வரைக்கும் நான் அப்படி தான் பண்ணியிருக்கிறேன். என் பசங்க தான் சொல்லுவோம், வேறு நீங்கள் இருந்தாலும் இவ்வளோ பார்க்குறீங்கன்னு. அது உண்மை, அதுதான் வேலை செய்யும். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. நம்ம சௌகரியத்துக்கெல்லாம் அதெல்லாம் வேலை செய்யாது. அதுக்கும் பவர் இருக்குது, நமக்கு பவர் இருக்குன்னு நம்ம சொல்லும்போது அப்போ அதுக்கு இருக்காதா? அது யார்கிட்ட இருக்கணுங்கிறது அந்த காரும் கம்பெனியும் டிசைட் பண்ணிடும். வியாபாரங்கிறது எல்லோரும் பேசுவாங்க, நடக்கும். இது எல்லாம் உண்மை. இனிமே செக் பண்ணி பார்த்துக்குங்க. உங்கள்கிட்ட அது இருக்கணுமா, அது உங்கள்கிட்ட இருக்கணுமான்னு முடிவு நீங்களும் பண்ணுங்க, அதுவும் பண்ணும். இதெல்லாம் நம்மளுடைய சித்தர்களுடைய வாஸ்து புக்கு இல்லை, சித்தர் குறிப்புன்னு சொல்லிட்டு வாசனை எங்கேயும் கிடையாது. ஏதோ இறைவன் எனக்கு கொடுத்தது, இது என்னிடம் வரவுறவுகளுக்காக சொல்கிறது. அப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒன்று தேவை எதுவோ அப்பப்போ அவங்களுக்கு சொல்கிறது. யூடியூப்பில் சொன்னால் உலகமே போகும். இதுதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை.
இனி கொடுக்கப்பட்ட தகவல்கள் கண்டிப்பாக உலகில் உள்ள அவ்வளோ பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவலுடன் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.